ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரைய நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 66 பாராயணம். இதுக்கு முன்னாடி 60வது தசகத்தில் கோபியைகளோட துகில் கவருதல் அப்படிங்கிற படத்தில் நாராயண பட்டத்திரிகள் சொல்லியிருந்தார். கோபியர்கள் காத்தியாயினி விரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை அனுசரித்தாங்க. அந்த விரதத்தை அனுசரிக்கும் போது நந்தன் மதுரையாகிய கண்ணனே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு வேண்டி நின்னாங்க. அந்த விரதத்தை 30 நாட்கள் அனுசரித்து 30வது நாள் முடிவில் அழகான அந்த யமுனை நதியில் நீராடினாங்க. அப்படி நீராடும்போது அவங்களுக்கு அருள் புரிவதற்காக கண்ண பரமாத்மா அங்கே வந்தார். கண்ண பரமாத்மா அந்த கோபியர்களோட ஆடையை கவர்ந்து சென்று அவர் கடைசி அவங்களோட வேண்டுதலுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. பெண்களே, உங்களுடைய விருப்பம் நான் அறிவேன். இதற்கு தகுந்த பதில யமுனையின் மணல் திட்டில் நிலவுடன் கூடிய இரவுகள் கூறும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு. இதை கேட்டு மான்விழி கொண்ட அந்த பெண்கள் அவரோட திருமுகத்தை மனசுல ஏந்தியபடி அவங்க வீடு போனாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராச பஞ்சாயத் யாதி அப்படின்னு 5 அத்தியாயங்களில் இந்த ராசக்கிரீடை அப்படிங்கிறது வர்ணிக்கப்படுது. அதே மாதிரி ஸ்ரீ நாராயண பட்டத்திரிகள் 65வது தசகத்திலிருந்து 69வது தசகம் வரை இந்த ராசக்கிரீடையை வர்ணிக்கிறாரு. நாம் 65வது தசகத்தை நேற்றே பார்த்தோம். இன்னைக்கு 66வது தசகம். நேற்றைய தினத்தில் கோபியைகள் காத்தியாயினி விரதத்தை முடித்த பொழுது அவங்க விருப்பம் நிறைவேறதா சொல்லி வாழ்த்தின அந்த கண்ண பரமாத்மா வேணுகானம் செஞ்சார். அப்படி செஞ்ச உடனே எல்லா கோபிகைகளும் அந்த திருமேனியுடைய குருவாயூரப்பா ஒன்றை தரிசிக்கிறதுக்காக தன்னோட வீட்டு வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நீ இருக்க இடத்த நோக்கி ஓடி வந்தாங்க. கோபியர்கள் தன்னோட மாமியாரை கவனித்ததையும், தன்னோட கணவன்மார்களை கவனித்ததையும், தன்னோட குழந்தைகளை தூங்க பண்ணதையும், தன்னோட எல்லா உடைகளையும் ஆபரணங்களையும் மறந்து அங்கே ஓடோடி வந்தாங்க. அப்படி ஓடி வந்தவங்க குருவாயூரப்பா நாற்புறமும் சூழ்ந்து நின்று உன்னோட புன்முறுவலை அழகான திருமுக மண்டலத்தை கண்டு ரசிச்சாங்க. குருவாயூரப்பா கண் அழகு சுத்ருஷாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கண் அழகு படைத்த கோபியைகள் காமனது மலர்கணைகளால் தாக்கப்பட்டு தன்னோட வசம் இழந்து உங்களை நாடி ஓடி வந்தாங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு மனசு இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா? அதை வேறு மாதிரி சொன்னீங்க. அவங்களுக்கு கிருஷ்ணா, நீங்கள் என்ன தர்ம உபதேசம் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல குலத்தில் சேர்ந்த பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இங்கேயே ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதாவது விண்ணுலகத்தில் எல்லா முனிவர்களும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட லீலைகளை பார்க்க காத்து கிடக்க நீங்களோ அந்த கோபிகள் நோக்கி நிறைய உபதேசம் செஞ்சீங்க. அதாவது பெண்களே, நீங்கள் இந்த இரவு வேளையில் உங்கள் வீட்டில் கடமையாற்ற நீங்கள் கடமைப்பட்டவங்க. உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யணும், உங்கள் குழந்தைகளை தூங்க பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு கால் கை அமர்த்தி அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நேரம் இது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றது நல்ல செயலா அப்படின்னு கேட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கடமைகளை ஒழுங்காக செஞ்சாலே எனக்கு நீங்கள் சேவை செய்ததா அர்த்தம் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, சரி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, யமுனை நதிக்கரைக்கு வந்துட்டீங்க, இந்த வனத்தோட அழகை ரசிக்க வந்தீங்களோ? அப்படி அழகை ரசிக்க வந்தீங்கன்னா இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இங்கே பகவத் சுரூபமாக இருக்க எனக்கு நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் விரைவில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோபியர் பெண்களை நோக்கி கிருஷ்ண பரமாத்மா தர்ம உபதேசத்தை செஞ்சார். ஆனால் இது முன்னுக்கு பின் முரணா கோபியர்களுக்கு தெரிஞ்சது. ஏன் தெரியுமா? கிருஷ்ணா ஏற்கனவே தங்களுக்கு ஒரு பெரிய தெய்வீகமான அருளை பொழிய போகிறதா சொல்லிட்டு இன்னைக்கு
எங்களுக்கு இப்படி அதற்கு மாறான உபதேசம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நின்னாங்க. அப்போது சொன்னாங்க கோபியர்களில் ஒருத்தவங்க, கருணைக்கடலே வேண்டாம், எங்களை விட்டு விடாதீங்க. நாங்கள் எங்கள் கணவர்மார்களுக்கு அவங்களில் நீங்கள் அந்தர்யாமியாக இருக்கீங்க. அவங்களுக்கு சேவை செஞ்சால் உங்களுக்கு சேவை செய்ததான் அர்த்தம். ஆனால் நாங்கள் எங்கள் கணவர்மார்களை விட்டுட்டு வேற பர புருஷர்களை நோக்கி நாங்கள் போகலையே. நாங்கள் நாடி வந்தது பரம புருஷரை அல்லவா. அந்தர்யாமியாக இருக்க அங்கே நாங்கள் சேவை செய்யாமல் நேராக உங்களுக்கே சேவை செய்ய வந்திருக்கோமே. உங்கள் மேலே பக்தி செலுத்தி உங்களோட கருணை எதிர்பார்த்து நிற்கிறோமே, எங்களை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோபியர்கள் எல்லாருமே மனமுருகி அழுதாங்க. முரண் என்ற அரக்கனை கொன்றவனே, அவங்களோட அழுகையும் புலம்புதலையும் கண்ட நீங்கள் அவங்க மேலே இரக்கம் கொண்டு யமுனை கரை மணல் திட்டுக்கல்ல அவங்களோட மனம் போல விளையாட ஆரம்பிச்சிங்க. இப்போ சந்திரன் பூர்ண அமுதப்பெருக்கால் அழகுமிளரும் யமுனை கரையில் கோபிகைகள் தங்களோட மேலாடைகள்னால விருப்பு விரிக்க நீங்கள் அது மேலே அமர்ந்து ரொம்ப அழகாக விளையாடி பேசி மகிழ்ந்தீங்க. மனதிற்கு இனியவனே, இனிமையான விளையாட்டு கேலி பேச்சுகள் பேசியவாறே அவங்க கையை பிடிச்சு இறுக தழுவிக்கிட்டு அவங்களுக்கு முத்தமிட்டு நீங்கள் அவங்கள இன்பமுறை செய்தீங்க. இது எல்லாம் இந்த உலகில் இன்பம்னு நினச்சா அது தவறு. நாம் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகுது. ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட தன்னோட இன்பத்தை தேடுது. அதுதான் இதோட அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட சரீரம்தான். பரமாத்மா தன்னோட சரீரத்தை தொடுறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அது தோஷமும் கிடையாது. தன்னோட மூக்கை தானே தொடுறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்பாங்களா என்ன? அதே மாதிரி தான் பரமாத்மாவான அந்த கிருஷ்ண பரமாத்மா ஜீவாத்மாவான அந்த கோபியர்களோட கூடி விளையாண்டது எல்லாமே அது ஒரு இன்பமான தெய்வீக திருவிளையாடல் தான். அது உலகில் இன்பம் கிடையாது, அது காமமும் கிடையாது. இது ஒரு வகையான பகவத் விசேஷமான இன்பம். விபோ முன்பு வஸ்திராபகரண தினத்தில் அவங்களுக்கு தாங்கள் வாக்களித்திருந்தபடி ஸ்ருங்கார ரசத்தில் மூழ்கி தங்களையே மறந்த நிலையில் இருக்கும் அவங்களோட வஸ்திரங்களை நீங்கள் மறுபடியும் அபகரிச்சிங்க. நந்தகுமாரா, தங்களோட உடலிலோ பனித்துகள் போன்ற வியர்வைகள் அப்படியே துளிர்த்து வருது. திருமுகமோ அப்படி தாமரை மலர் போன்று அப்படியே மலர்ந்திருக்க அதுக்குள்ள அந்த புன்முறுவல் மல்லிகைப்பூ போல இருக்கு. இப்படி மூவுலகும் மயங்கும் அழகு படைத்த உங்களை கட்டி ஆற தழுவிக்க அவங்க ரொம்ப பேரானந்தத்தை அடைஞ்சாங்க. குருவாயூரப்பா, உங்களை விட்டு பிரிவு ஏற்படுமாயில் அது எப்படி இருந்துச்சு அந்த கோபியர்களுக்கு அப்படின்னா, அது வெம்மை, அதாவது சூடாக இருந்துச்சான். அந்த ஸ்ருங்கார ரச மிகுதியால் ரொம்ப இன்பமாக அவங்க உங்களை விட்டு கொஞ்ச நேரம் பிரிஞ்சா கூட அது அவங்களுக்கு ரொம்பவும் சூடாக வெம்மையாக இருந்துச்சான். ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு அது வெம்மையாக இல்லாமல் இன்பம் அளிக்கக்கூடியதாக ஆனந்தமயமாக இருந்துச்சான். இப்படிப்பட்ட நீங்கள் அவங்களுக்கு இனிமையான ஆனந்தத்தை கொடுத்து அந்த தெய்வீக அருளையும் கொடுத்தீங்க. இங்கே குருவாயூரப்பா, நீங்கள் 2 விதமாக திகழ்ந்தீங்க. இங்கே பட்டத்திரிகள் ரொம்ப அழகாக இங்கே மொழியை கையாளுறாரு. எப்படின்னா, ஸ்லேடை அப்படிங்கிறது இங்கே கையாளப்படுது. அங்காரமயம் அப்படிங்கிற வார்த்தையை 2 விதமாக சொல்கிறாரு. அங்காரமயம் அப்படிங்கிறது கரிக்கட்டை எரிஞ்சா அந்த வெப்பம் எப்படி இருக்கும், சார்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் அங்காரமயமாக அப்படின்னு சொல்கிறப்படுறாரு. அதே அவர் அங்காரமயத்தை அங்கு அறமயமாக அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஆனந்தமயமாக அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பகவானை பிரிஞ்சா அங்காரமயமாகவும், அதாவது வெம்மையாகவும், பகவானோட சேர்ந்தா அங்கு அறமயமாகவும், அதாவது ஆனந்தமயமாகவும் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு பட்டத்திரிகள். இதைத்தான் ஞானசாரத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் சொல்கிறாரு. நரகும் ஸ்வர்க்கமும் நான்மலரால் கோன் பிரியும் பிரியாமையுமாய் துரிசற்று சாதகம் போல் தனதொல்லே பார்த்திருத்தல் கோதிலடியார் குணம் அப்படின்னு. அதாவது பெரிய பிராட்டி, அதாவது தாயார் பெருமாளோட சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு இன்பமாகவும், அதே பெரிய பிராட்டி பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப துன்பமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு எடுத்துக்காட்டோட
இதை ஒரு எடுத்துக்காட்டோட பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானத்தோட சொல்லணும்னா ரொம்ப சுவாரஸ்யமான இந்த உலகியல் நடத்தைக்கு ஏத்தமான ஒரு விளக்கம் இருக்குது. அது என்னன்னா, ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவி தன்னோட மனைவியை அழைத்து சொல்கிறாரு, காடு ரொம்ப கடுமையானது, அரண்மனை ரொம்ப சுகமானது, அதனால் நீ அரண்மனையிலே இருந்துடு, காட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு சீதாதேவி சொல்கிறாங்க, இன்பமும் துன்பமும் அவங்களோட வசத்துக்கு உட்பட்டது. அதாவது தனக்கு இன்பம் அப்படின்னு அவங்க தான் சொல்லணும், நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ராமபிரானே கேட்டுக்கோங்க, எனக்கு காடு இன்பம், அரண்மனை துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன்னு ஸ்ரீ ராமபிரான் கேட்கும்போது, நீங்கள் இருக்க இடம்தான் எனக்கு இன்பம், நீங்கள் இல்லாத இடம் எனக்கு எப்போவுமே துன்பம் தான், அதனால் காடு இன்பம், அரண்மனை துன்பம்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு எது இன்பம் எது துன்பம்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. இதுக்கு ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறாரு, அப்படியா அப்படியா அவ்வளோ நீ என் மேலே அன்பு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது சீதாதேவி சொல்கிறாங்க, ஆம், உன்மேல் நான் மலை போல் அன்பு வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் கேட்குறாரு, ஆமாம், நான் தான் உன்னை விட கம்மியாக அன்பு வச்சுருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சீதாதேவி சொல்கிறாங்க, நான் முன்னே செல்ல நீர் பின்னே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இதிலிருந்து ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தா அந்த துன்பமும் இன்பமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சரியான எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக விளக்குறாரு. இதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வர்றாரு. அவரும் வந்து சொல்கிறாரு, எனக்கு எங்கே என்னோட அண்ணன் அண்ணி, அதாவது என்னோட தாய் தந்தையாக நினைக்கிற அவங்க இருக்காங்களோ அதுதான் இன்பம், அவங்க இல்லாத இடம் துன்பம்னு சொல்லி ஒரு ஜீவாத்மா, அதாவது நாம் இந்த உலகியல் வாழ்கிறவங்க எப்படி வந்து பகவான் இருக்க அந்த ரெண்டு பகவானும் அவரோட மனைவியுமா சேர்த்தியாக இருக்க இன்பமாக நினைக்கிறோமோ அதே மாதிரி லக்ஷ்மணனும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இன்பம்னு சொல்கிறாரு, அவங்க இல்லாத இடம் துன்பம்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்மளோட ஜீவாத்மா நாம் இந்த உலகத்தில் இன்பம் துன்பம்ன்றதை வேறு மாதிரி முடிவு பண்ணுவோம். இதே மாதிரி தான் கோபியர்கள் அந்த காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் இன்பம், மற்ற எல்லாமே துன்பம் நினச்சதுனால தான் அவங்களோட பக்தி மிக சிறந்ததாக போற்றப்பட்டது. இப்படிப்பட்ட பக்தியை தான் ராதை அப்படிங்கிறவங்களும் செஞ்சாங்க. அவங்களும் கோபியர்களில் ஒருத்தர். குருவாயூரப்பா, அந்த ராதையோட மார்போட நீ கட்டி தழுவுறதுலையே நீ ரொம்ப இன்பமாக இருப்ப, அதைத்தான் நீ விரும்புவ, அப்படிப்பட்ட ஒன்றை நான் வணங்குறேன்னு சொல்லி அவர் என்னோட நோயையும் போக்கணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவ புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண.